உலகம் போற்றும் உத்தம தலைவரே, தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மத்திய கிழக்கில் புதிய போர் தொடங்கிவிட்டது. இஸ்ரேல் அதுக்கப்புறம் அமெரிக்கா இரு நாடுகளும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதன் பிறகு இப்ப ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஈரானுடைய கிளைமேக்ஸ் நெருங்கி விட்டதா? 50,000 பேர் இப்போ இந்த போருக்காக நேரடி அல்லது மறைமுகமாக களத்தில் இருக்கிறார்கள். 50,000 பேரை இஸ்ரேல் களத்தில் இறக்கி இருக்கிறாங்க. இந்த போர்ல ஈரானை முழுவதுமாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல இஸ்ரேல் இதை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஈரானுடைய ஏவுகணைகள் அழிக்கப்படும். அதே மாதிரி ஏவுகணை தயாரிப்பு நிறுவனங்கள் துடைத்து எரியப்படும். ஈரானுடைய கப்பல் படை முழுவதுமாக தாக்கி அழிக்கப்படும். இந்த 3 விஷயங்கள் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு டார்கெட்டா அது நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பிராடான நிரந்தரமான டார்கெட் என்ன அப்படின்னா ரெஜிம் சேஞ்ச். அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மாற்றப்பட வேண்டும். அங்க அவர்கள் நினைக்கக்கூடியவர்கள் அங்க ஆட்சியில் அமர வேண்டும். மிக முக்கியமாக இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய அயத்துல்லா அலி கமேனி அப்படிங்கிற அந்த நபர் அவர் எலிமினேட் செய்யப்படும். இன்று மாலையே வெள்ளி தங்கத்தோட விலை அதிகரிச்சிருக்கு. இனிமேல் வரும் நாட்கள்ல இந்த கச்சா எண்ணெயுடைய விலை எப்படி எக்ஸாக்டா போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது மிக நிச்சயமாக உலக அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போராக இது மாறப்போகிறது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். மத்திய கிழக்கில் புதிய போர் தொடங்கிவிட்டது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது பயங்கரமான தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதல் விஷயமா நாம மிக முக்கியமா கடந்த 3 நாட்களாக பேசி வருவது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த போர் சூழல் தான். அது போர் சூழல் அப்படிங்கறத தாண்டி அது போர் தான். ஆனா இப்போ அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயமாக இப்போ ஈரான் மீதான இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. முதல்ல இஸ்ரேல் அதுக்கப்புறம் அமெரிக்கா இரு நாடுகளும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதன் பிறகு இப்ப ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இப்போ எங்கெங்க தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு 3 விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்னு என்னன்னா, இந்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்கா என்ன சொல்லி இருக்கிறாங்க, இஸ்ரேல் என்ன சொல்லி இருக்கிறது, அதுக்கப்புறம் ஈரான் என்ன சொல்லி இருக்கிறது. சோ இந்த 3 நாடுகளும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இது எதை நோக்கி நகர்கிறது அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா இதற்கு முன்பாக நடந்த விஷயத்தை தாண்டி இதுக்கு முன்பாக நடந்த ஒரு பதற்றம், கிட்டத்தட்ட ஒரு போர், அந்த போருக்கும் இப்ப தொடங்கி இருக்க போருக்குமான வித்தியாசம் என்ன? கிட்டத்தட்ட ஈரானுடைய கிளைமேக்ஸ் நெருங்கி விட்டதா அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை கேள்விதான் இப்போ இதை நோக்கி எழுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா அதற்கு முன்பாக ஈரானுக்கு ஆன கிளைமேக்ஸ் நெருங்குகிறதா அப்படின்னு கேட்கும் போதே கிளைமேக்ஸ்ல தான் உச்சகட்டமான அந்த சண்டை அப்படிங்கிறது இருக்கும். அது 2 தரப்புல இருந்தும் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழல் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த போர் முடிவுக்கு வரும்போது மத்திய கிழக்கில் தாக்கப்படாத நாடு எதுவுமே இல்லை அப்படிங்கிற சூழல் ஏற்படும் அபாயம் இப்போ இருக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். இஸ்ரேலுடைய விமானப்படை தான் ஃபர்ஸ்ட் இந்த லான்ச் பண்றாங்க இந்த அட்டாக்கை. எங்கெங்க லான்ச் பண்றாங்க அப்படின்னா, ஈரானுடைய பார்லிமெண்ட் பில்டிங், நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ஈரான் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இதன் ஒரு பகுதியாக சைபர் அட்டாக்கும் ஈரானை நோக்கி செலுத்தப்படுகிறது. சோ இப்போ அட்டாக் தொடங்கிடுச்சு அப்படிங்கறதால அடுத்த கட்டமா ஈரான் வழக்கம் போல அவங்களுடைய பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்கிறாங்க. அவங்களுடைய பிரம்மாஸ்திரம் மிசைல்ஸ், ஏவுகணைகள் தான் அவங்களுடைய பிரம்மாஸ்திரம். சோ அந்த பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்கிறாங்க. சர்ற மாதிரியான தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க ஈரான். அதுல மிக முக்கியமான தாக்குதல் என்ன அப்படின்னா, யுஎஸ் 5th Fleet பேஸ் இன் பஹ்ரைன். சோ பஹ்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய போர்படை தளத்துல ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் இது. ஏன் அப்படின்னா, இப்ப இந்த இஸ்ரேல் அதுக்கப்புறம் அமெரிக்கா இணைந்து தான் 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி தான் இந்த தாக்குதலை நடத்துறாங்க. சோ அதனால அமெரிக்காவை நேரடியாக இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஈரான். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதை தாண்டி அல்யுடைட் ஏர்பேஸ் இன் கத்தார்ல இருக்கக்கூடிய ஏர்பேஸ்ல இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அல் சலாம் பேஸ்
குவைட்ல இருக்கக்கூடிய அல் சலாம் அப்படிங்கிற பேஸ்ல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அல் டஃப்ரா ஏர்பேஸ் யுஏஇல இருக்கக்கூடிய ஏர்பேஸ் தாக்குதல். ஸோ கத்தார், குவைட், யுஏஇ, பஹ்ரைன் இது எல்லாத்துலயுமே வந்து தாக்குதல் வந்து நடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அபுதாபிலையும் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கிறது. இந்த தாக்குதல் எல்லாமே நடத்தினது யார் அப்படின்னா ஈரான் நடத்தியிருக்கிறது. ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல், அவங்களுடைய மிசைல் ஸ்ட்ரைக்கு, இது எல்லாமே நடந்திருக்கிறது. இப்போ இஸ்ரேல் சைட்ல இருந்து என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் அவங்க எதை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஐடிஎஃப் அவங்களுடைய அந்த டிஃபென்ஸ் கிட்டத்தட்ட 50,000 பேர் இப்போ இந்த போருக்காக நேரடி அல்லது மறைமுகமாக களத்தில் இருக்கிறார்கள். 50,000 பேரை வந்து இஸ்ரேல் வந்து களத்தில் இறக்கி இருக்கிறாங்க. இந்த போர்ல ஈரானை முழுவதுமாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல இஸ்ரேல் வந்து இதை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இஸ்ரேல் வந்து இதை வந்து ரோரிங் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது உரும்பும் சிங்கம்னு. ஈரான் வந்து இந்த ஆபரேஷனை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ட்ரூ ப்ராமிஸ் 4, ஏற்கனவே நடந்தது 2 Promise 3, ஸோ இப்போ 2 Promise 4 அப்படின்னு வந்து அவங்க இதுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க, அந்த பேர் வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல இருந்து மிக முக்கியமான ரீடிங்ஸ், அதாவது இந்த போர் எதை நோக்கி போர், இஸ்ரேல் அதுக்கப்புறம் அமெரிக்கா, இவங்க 2 பேருடைய அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும் விதமாக இந்த விஷயம் இருக்கிறது. IDF spokesperson unit announces that IDF and US armed force have launched the broad and joint operation to thwart degrade the Iranian terrorist regime and to remove the existential threats to the state of Israel over the time. So இஸ்ரேலுடைய படையும் அமெரிக்காவோட படையும் ஒருங்கிணைந்து ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷனா ஈரானுடைய டெரரிஸ்ட் ரெஜிமுக்கு அகைன்ஸ்டா நாங்க வந்து பண்ணியிருக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய அந்த ஆபத்தை நீக்கும் விதமாக இந்த தாக்குதலில் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல அடுத்த கட்டமா dozens of military targets and was carried out as a part of broad coordinated and joint operation against the regime. கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட military targets வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க. அதாவது ஈரானோட டார்கெட்ஸ் இந்த ஜாயிண்ட் ஆபரேஷன் மூலமா அவங்க வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. IDF identified that regime continued efforts to advance production, fortify and conceal its nuclear program alongside rehabilitating its missile production process. 2 விஷயம். ஒன்னு, நாங்க என்ன உணர்ந்தோம் அப்படின்னா ஈரான் தொடர்ச்சியாக அவங்களுடைய இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமை அட்வான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அணு ஆயுத தயாரிப்பு, அணு ஆயுதத்தை வந்து அட்வான்ஸ் பண்றதுக்கான வேலையில தொடர்ச்சியா வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. ஒன்னு. 2வது, அவங்களுடைய ஏவுகணை தயாரிப்பையும் அதிகப்படுத்தி இருந்தாங்க. சோ இது எல்லாம் தான் இந்த ரேசிங் லைனுடைய இன்னொரு இதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. In addition, the regime has continued financing, training, arming its proxies position on Israel borders. இஸ்ரேலுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பல இயக்கங்களுக்கு ஈரான் பண உதவியும் அதுக்கப்புறம் வந்து ஆயுத உதவியும் செய்கிறது அப்படின்னு அவங்க சொல்லும் போது யார் சொல்றாங்கன்னா HHH அப்படின்னு அழைக்கக்கூடிய HHH WWE இல்ல, ஹிஸ்புல்லா, ஹமாஸ், அதுக்கப்புறம் வந்து ஹவுத்திகள். இந்த HHH இவர்களுக்கு ஈரானுடைய ரெஜிம் வந்து தொடர்ச்சியா வந்து பண உதவியும் ஆயுத உதவியும் செய்யறாங்க அப்படிங்கறத ஒரு காரணமா சொல்லியிருக்காங்க. In months of proceeding the strike, close and joint planning was conducted between the IDF and US military, enabling the execution of the broad strike in full synchronization and coordination between 2 militaries. மிக முக்கியமான ஒரு விஷயம், 2 ராணுவங்களும் இந்த எதிரியை வந்து சீர்குலைக்கணும் அப்படிங்கறத அந்த ஒரு நோக்கத்தோட பல பயிற்சிகளை எடுத்து அதே மாதிரி எந்த நேரத்தில் செய்யணும், எந்த விகிதத்தில் செய்யணும் உள்ளிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து பிளான் பண்ணி அதற்கு ஏத்தாற் போல இந்த ஆபரேஷனை வந்து நாங்க வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. Numerous IDF forces are deployed in a forward defense in readiness for the offensive operations across the all sectors and against any enemy அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா அந்த ஈரான், அதுக்கப்புறம் ஹவுத்திஸ், ஹமாஸ், ஹிஸ்புல்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் அவர்களை எதிர்க்கக்கூடிய நிலையில் ஐடிஎஃப் உடைய ஃபோர்ஸஸ், அதாவது இஸ்ரேலுடைய ராணுவம் வந்து இருக்கிறது, அவங்க எல்லாமே இப்போ ஃபார்வர்ட் லைன்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. Air Force fighter jets continue to strike the targets across the Iran based on a precise intelligence operation will continue as required. களத்தில் இருந்து வரக்கூடிய இந்த உளவு தகவல் அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் வைத்து ஈரானுடைய முக்கிய தளங்கள் மீது தாக்குதல் தொடரும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. இதுதான் இஸ்ரேலுடைய வெர்ஷன். இந்த தாக்குதலை வந்து நாங்க வந்து ஏன் நடத்துறோம் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய வெர்ஷன். இப்போ ஈரானுடைய வெர்ஷனை வந்து பார்ப்போம். The enemies believe that the steadfast Iran nation
nation will surrender to the petty demands through cowardly measures. எதிரிகள் வந்து ஈரானை ஒரு சின்ன சின்ன காரணங்களை சொல்லி நம்மள வந்து சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட வந்து இருக்கிறாங்க. அதற்கு வந்து அவர்கள் வந்து கோழைத்தனமான விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். The armed force of Islamic Republic of Iran have begun the decisive response to the hostile actions and will keep dear people continuously informed. இப்போ இதற்கு எதிராக ஈரானுடைய படைகள், அது வந்து ஈரானுடைய படைகள் அப்புறம் ஐஆர்ஜிசின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஸோ எந்த படைகள் வந்து மிக நிச்சயமாக வந்து பதிலடி கொடுக்கும். அதே மாதிரி இந்த சுச்சுவேஷனுக்கு டிசைசிவான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஈரான் வந்து கொடுக்கும். இது தொடர்பாக நம்மளுடைய மக்களுக்கும் இது தொடர்பான தகவல்கள் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ரெடி அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மூன்றாவதா மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட், இது யாருன்னா வழக்கம் போல நம்மளுடைய அமைதி பரிசு காதலர் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். US military has launched the largest scale combat operations. Our goal is to protect the American people. American people protect பண்றதுக்காக வந்து நாங்க இந்த ஆபரேஷனை பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. அது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அது This Iran regime attacked the American soldiers and its allies. We will not allow this to continue. ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த அயத்துல்லா அலி கமீனியுடைய அந்த அரசாங்கம் அப்படிங்கிறது அமெரிக்காவை தாக்கியது. அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் வந்து தாக்குனாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய நாடுகளை தாக்குறாங்க. இஸ்ரேல தான் அவர் குறிப்பிடுறாரு. ஸோ தாக்குறாங்க. ஸோ அதை வந்து நாம we will not allow this to continue. இதை இப்படியே தொடர அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த விஷயத்துல பாருங்க, இதுதான் அமெரிக்காவுடைய அப்ஜெக்டிவ் தான் அஃப்கோர்ஸ் இஸ்ரேலோட அப்ஜெக்டிவ். ஸோ இங்கே தான் இதை தான் அவங்க குறி வச்சு நகர்றாங்க. இது என்னன்னு பார்ப்போம். We are destroying their missiles. We will wipe out their missile industry. We will attack their fleet. We will destroy the naval force. So there is no longer threat on shipping or our allies அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் மிக முக்கியமாக அமெரிக்கா இப்போ செய்ய இருக்கிறது. கடந்த முறை அந்த அவங்க ஆபரேஷன்ல அந்த B2 பாம்பரை கொண்டு வந்து அவங்க வந்து ஒரு யுரேனியம் அவங்களுடைய அணு ஆயுத கிடங்குல வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா செய்தது. ஈரானுடைய அணு ஆயுத கிடங்குல அந்த தாக்குதலை வந்து அமெரிக்கா வந்து செய்தது. அதுக்கு தான் அந்த B2 பாம்பர்ஸ் விமானத்தெல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த தாக்குதல்ல we are destroying their missiles. ஈரானுடைய ஏவுகணைகள் அழிக்கப்படும். அதே மாதிரி ஏவுகணை தயாரிப்பு நிறுவனங்கள் துடைத்து எறியப்படும். ஈரானுடைய கப்பல் படை முழுவதுமாக தாக்கி அழிக்கப்படும். இந்த 3 விஷயங்கள் தான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு டார்கெட்டா அது நோக்கி வந்து நகர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது 2 தான் இப்போதைக்கு ஈரானுடைய பெரிய கிரிப்பா இருக்கு. ஒன்னு அவங்களுடைய மிசைல் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய நேவி. இது 2 தான் மிகப்பெரிய கிரிப்பு. ஏர்ஃபோர்ஸ்லாம் அவங்க பெரிய கிரிப் கிடையாது. ஸோ இது 2 தான் பெரிய கிரிப். ஸோ இதை வந்து முழுமையாக அழிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் இப்போ வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போ வந்து இறங்கியிருக்கிறாங்க. இது மிக நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நம்மளால சொல்ல முடியும். இப்போ இது மட்டும் தான் அவங்க டார்கெட்டா அப்படின்னு கேட்டா இது வந்து அவங்களுடைய ஒரு தற்காலிக டார்கெட். அவங்களுடைய பிராடான நிரந்தரமான டார்கெட் என்ன அப்படின்னா ரெஜிம் சேஞ்ச். அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மாற்றப்பட வேண்டும். அங்க வந்து அவர்கள் நினைக்கக்கூடியவர்கள் அங்க ஆட்சியில் அமர வேண்டும். மிக முக்கியமாக இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய அயத்துல்லா அலி கமேனி அப்படிங்கிற அந்த நபர் அவர் வந்து எலிமினேட் செய்யப்படணும், அதாவது அவர் இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிறதும் இதுல வந்து மிக முக்கியமான ஒரு நோக்கம். ஸோ இப்போ அயத்துல்லா அலி கமேனி இப்போ வந்து அவர் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ போகக்கூடிய அந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது அவர் உயிர் தப்புவதும் கடினம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் தான் வந்து நீடிக்கிறது. இதுதான் 3 வெர்ஷன், அதாவது இந்த ஒட்டுமொத்த இப்போ தொடங்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போருடைய 3 வெர்ஷன் அப்படிங்கிறது தான். இதை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில், நிறுத்த வேண்டிய இடத்தில் அமெரிக்கா மட்டும்தான் இருக்கிறது. வேற நாடுகள் சொன்னாலும் அமெரிக்கா வந்து கேட்க போறது இல்லை. இதற்கு நடுவுல இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போர் அப்படிங்கிறது அங்க போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல இந்த போர் மிக நிச்சயமாக இந்த போர் அப்படிங்கிறது பல விஷயங்களை தாக்கத்தை ஏற்படுத்த போது. இப்போ இது இன்னைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இதே சூழலை இன்று மாலையே வெள்ளி தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சிருக்கு. இனிமேல் வரும் நாட்கள்ல இந்த கச்சா எண்ணெயுடைய விலை எப்படி எக்ஸாக்டா போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது மிக நிச்சயமாக உலக அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போராக இது மாறப்போகிறது. இதோட கண்டினியூவான அப்டேட்ஸை நம்ம தொடர்ச்சியா வந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.